புலவாய் கிடக்கு. ஒரு குளத்துக்கு நடுவில் ஏகப்பட்ட மதுரை மரங்கள் நிற்குது. உடங்களில் வரக்கூடிய மதுரம் கிளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான கிளி வகைகள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய மீன்கள் வந்து பிடிபடக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து நிற்கிறோம். காய்களோ விவர்ஸ் வெல்கம் டு உடம். இந்த குளம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சின்ன சின்ன மரங்கள் வந்து குளத்துக்கு நடுவில் இருக்குது. வீடு பாதி எந்த மீன் இந்த மீனுக்கு எல்லாமே என்ன பேருன்னு தெரியல. ஆனால் எல்லாமே பெரிய பெரிய சைஸில் இருக்க மீன். ஸோ மீனை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு அந்த ஒரு இடம் ஒன்று இருக்குது. அங்கே கொண்டு போயிட்டு நிறுத்து தான் அதுக்கு பிறகு தான் விற்பாங்க வெளியாலே எல்லாம். வேறு என்ன இருக்கா கண்டியில் வாங்க. என்னடா இது இது என்ன மீன்? ரோலோ. ஓ, ஸோ இதுக்குள்ளே வந்து மருத மரங்கள்லாம் இருக்குது. இந்த மருத மரத்தில் ஒரு ஸ்பெஷல் வந்து என்னென்னு சொன்னால், ஒரு சீசனுக்கு வந்து இதில் மருதங்கிளி என்று சொல்கிற ஒரு கிளி வகையை சேர்ந்த ஒரு கிளி மருதங்கிளி வந்து இங்கே வந்து இருக்கும். அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து அந்த கிளியை வந்து பிடிச்சிட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இருக்கக்கூடாது. நன்றா சிங்கரால் என்ன சிங்கரால் இல்லை நண்டு. என்ன மீனடா? ஜப்பான். இதுதான் ஜப்பான். அண்ணா புலவாய் கிடக்கு. இப்படியும் வந்து அறுக்கலாம். அதில் கைது அறுபடுமோ பட்டினா தான் பெருது. அதுக்கு பேர் சும்மா இல்லை வருது. தூக்கு ரசா அது தூக்கு என்ன கத்தி. இவ்வளோ மீனை வந்து வாங்கியிருக்கிறோம். 1500 தான் வாங்கினாங்க ஃபுல்லாக. 2500 3.5 கிலோ மீனும். இந்த இறால் வந்து சும்மா தந்தாங்க. அப்படிதான் இப்போ இப்போ உப்பு போட்டா வச்சா அப்படி கொஞ்சம் சிங்கராலும் கொஞ்சம் மீனும் வாங்கியிருக்கோம். அப்படி இந்த மீன் மட்டும் இங்கே 1500 வாங்கினான். 1500 சிங்கரால் ஃபுல்லாக வந்து எங்களுக்கு சும்மா ஃப்ரீயாக தந்தாங்க. இங்கே எல்லாம் நிறைய பட்டி மாடுகள் வளர்ப்பாங்க. அதான் இங்கே குளங்களில் வந்து நிற்கிது. மழை சுற்றி சுடலாம். மசாலா அடிச்சு தடவி இங்கே வைக்கப்படி அப்படி சுடுவோம். நல்லா இருக்கும். சுட்டுப்பாம்மா இப்படி வாழை இலையில மசாலா எல்லாம் போட்டு அப்படியே சுட்டா வேற லெவலில் இருக்கும். கலர் மாறிட்டு இன்னும் சின்ன எடுக்கிற இல்லையோ? சின்ன வேண்டாம். முட்டை கூட விட்டுட்டு பிடிக்க மாட்டில்ல கொஞ்சம் நேரம். இதுதான் குடல் இருக்குதா? ஸோ இது எல்லாமே குளத்தில் பிடிப்பட்ட ஜப்பான் மீன். இதை வீடுகளில் வந்து பொதுவாக சமைக்க மாட்டாங்க. என்ன சொன்னால் சரியான மனமாக இருக்கும். ஆனால் இப்படி மசாலா எல்லாம் தடவி வாழை இலையில் அந்த பொரித்து அந்த அவிச்சு சுட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ மசாலா தடவைக்கு அந்த மீனை நிறைய துண்டு துண்டாக வெட்டிட்டு அதுக்குள்ளே மசாலா தடவினா அந்த மசாலாவெல்லாம் வந்து அந்த மீனில் நல்லா ஊறிடும். அதுக்கு பிறகு வாழையில் சுட வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சார் பண்ண ரொம்ப எடு அந்த கீழே எப்படி மோட்டார் பொதுவாக அப்படி அடுப்பில் செட் பண்ணும்போது சுடுறதுக்காக உயரமாக செட் பண்ணால் ஒரு அடுப்பு நல்லா எரியும். அதோட வந்து அந்த நெருப்பிலையும் நேரடியாக மீன் படாது. அதால் குக் ஆகும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தீயோட வாசமும் வந்து அதில் வராது. அதால் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்படி வந்து அடுப்பில் மேலே வச்சு சுடுறதுக்காக ஒரு பழைய பேன் மூடியை வந்து எடுத்துருக்கிறோம். என்ன
ஸோ வாழையில எல்லாம் நல்லா வெந்து போய் ஃபுல்லாக எரிஞ்சு போயிட்டு இனி இதுக்கு மேலே பிரட்டி வந்து இதை போடலாம். இது எரியாது ஈரத்தன்மை எரிய உள்ளுக்குள்ளே ஈரம். ஸோ ஜப்பான் மீன் பொதுவாக அந்த டேஸ்ட்டு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, மணக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி வந்து செய்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ மதவாள சிங்கம் குளம் வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் முல்லைத்தீவில் தான் இருக்குது. முல்லைத்தீவில் தண்ணீர் விட்டு இந்த பகுதியில் வந்து இந்த மதவாள சிங்கம் குளத்தை கிட்டவா இருக்குது. பட் இதுகளில் வந்து விசாரிச்சிங்கன்னு சொன்னால் இதுகளுக்கு ரூட் வந்து சொல்லுவாங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த குளம் வந்து சரியான வித்தியாசமான ஒரு குளம். நீங்கள் வந்து இப்படி ஒன்றை பார்த்துருக்க மாட்டீங்க முன்னுக்கு. என்ன சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய மதுரை மரங்களை வந்து உள்ளுக்குள்ளே நட்டு வச்சுக்கிறாங்களோ இல்லாட்டிக்கு அதுவாக வளர்ந்து தெரியலை. எக்கச்சக்கமான மதுரை மரங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. கிளைங்கள் நீந்தலாம் இல்லை இதில் தண்ணி அப்படி ஓடுது. இந்த வாய்க்கால் எல்லாம் நீந்தலாம். ஏன்னா தண்ணி வந்து டெய்லி ஓடிக்கொண்டே இருக்கிறதால சிலர் வந்து நீந்துவாங்க இதில்.